ஜோயே லைஃப் வேத பாட ஆராய்ச்சிக்கு தேவனுடைய ஜீவனில் வாழ்கிற வாழ்க்கையின் வேத பாட ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த உன்னத தேவனுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்து தேவனுடைய அனாதி நோக்கம் ஆரம்பம் முதல் இருந்த நோக்கம் இந்த தேவ சாயலை மனிதன் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். அதை நிறைவேற்ற இந்த தேவ ராஜ்யம் நமக்குள் வந்த ராஜ்யத்தை நாம் காண்பிக்க வேண்டும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வாழ்க்கை வாழ தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நாம் ஜெபிக்கிறபடினாலே வந்துவிடாது. வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதுதான் ஆவியானவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவார். அது தெளிவாக வேதம் சொல்லும் சத்தியம். தியானம் இல்லை, பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை, சுதந்திரிப்பதில்லை. சுதந்திரிப்பது எல்லாமே விசுவாசம். நமக்கு தேவன் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்து விட்டார். அவருடைய ஜீவனை பெற்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? தேவனையே பெற்றவர்கள், அப்படிதானே? தேவனையே பெற்றவர்கள், அப்படிதானே? தேவனுக்கு ஒரு உருவமோ சாயலோ கிடையாது. என்ன சாயல் தான்? அவருடைய நன்மைதான் அவருடைய சாயல். அப்படிதானே மோசேக்கு சொல்றாரு. யாருமே என்னை பார்க்க முடியாதுப்பா, ஆனா நீ என்னை பார்க்கணும்னா என் நன்மையெல்லாம் உனக்கு முன்பாக போகும். நீ என் நன்மையை பார்க்கும் பொழுது என் சாயலை பார்க்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவ சாயலை சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தினார். எப்படி? நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கி குணமாக்குவராய் சுற்றினார். அந்த சாயல் தான் தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல் குணமாக்கும் சாயல். தேவனுடைய சாயல் விடுதலையாக்கும் சாயல். தேவனுடைய சாயல் நன்மையின் சாயல். அது அங்கே பிசாசின் சாயல பிசாசி நம்ம பார்க்க முடியாது. எந்த சாயல் அது? அவன் ஜனங்களை வியாதியினால் துன்பப்படுத்துகிற பிசாசின் பிடியில போட்டு அவங்கள ஒடுக்குகிற ஆவி, வியாதியை கொடுத்து ஜனங்களை ஒடுக்க, அது அவனுடைய சாயல். அவனுடைய சாயல் அது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவி மண்டலத்தை மனிதன் ஐம்புலன் அறிவினால் அறிய முடியாது. அப்படின்னா என்ன? இந்த மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, இந்த மாம்ச காதுகளால் கேட்க முடியாது. மாம்ச மனதினாலே பிளஷ், அதுதான் பிளஷ் என்றோம். அப்படின்னா என்ன? மாம்சீக எண்ணங்கள். பிளஷ்னா இந்த சரீரம் சொல்லலாங்க. மாம்சம் அந்த இடத்துல சொல்லுவதெல்லாம் ரோமர் இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மாம்சீக எண்ணங்கள். மாம்சீக எண்ணம் என்ன? தேவன் உடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிரடையான எல்லா எண்ணமுமே மாம்ச எண்ணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலிங்ல நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது என்ன? தேவனுடைய எண்ணம் ஏற்கனவே நான் சுகமாய் இருக்கிறேன். மாம்ச எண்ணம் என்ன? நான் ஒண்ணு என் கண்ணில் வியாதியின் அறிகுறி பார்க்கறதுனால அப்படிதான் இருக்கேன். தேவனுடைய எண்ணம் நான் நீதிமானாய் இருக்கிறேன், என் கணக்கில் பாவமே இல்லை, பாவமே செய்யாத பரிபூர்ண பரிசுத்தனாக இருக்க. அது ஆவியின் எண்ணம். மாம்ச எண்ணம் என்ன? ஐம்புலன் உணர்வினால் நான் பார்க்கிறது, நான் இன்னும் பாவம் செய்கிறேன், ஆகவே பாவி. இன்னும் வியாதி என் மேல் இருக்கிறதை நான் பார்க்கிறேன், ஆகவே வியாதி. இது மாம்ச எண்ணம். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வாதது, எதிரடையானது. ஆக ஒன்றும் போராடி கொண்டேதான் இருக்கும். ஆனா இந்த போராட்டத்துல ஜெயிப்பது நம்மை சார்ந்தது. இந்த உபத்திரவம் தான் மாம்சம் ஆவி ரெண்டுக்கும் இடையில உள்ள போராட்டம். இந்த யுத்தம் தான் நமக்கு. இது மனதிலே நடக்கிற யுத்தம். இந்த யுத்தத்துல நாம் ஜெயிக்க வேண்டுமானால், திரும்பவும் சொல்றேன், தியானம் இல்லாமல். ஏன் தியானம் பண்ணும் போதுதான மனதின் எண்ணங்கள் தேவனுடைய எண்ணமாக மாற்றப்படுகிறது. இந்த மாம்சத்தில் உள்ள எண்ணங்கள், இந்த வெரி ஸ்ட்ராங் ஹோல்ட், நான் ஏற்கனவே சொல்லி நல்ல இந்த விசுவாசத்தை குறித்து ஒண்ணு ஆவிக்குரிய எண்ணம், ஒண்ணு மாம்சத்துக்குரிய எண்ணம். மாம்சம்னு சொல்லும் போது என்ன சொன்ன? தேவ வார்த்தைக்கு தேவனுக்கு எதிரடையான எல்லா எண்ணங்களும் மாம்சம். அப்போ இந்த விசுவாசத்தை குறித்த என்னுடைய எண்ணம் 1992 வரைக்கும்
சுத்தமா இப்பவும் நீங்கிருச்சு. நான் திரும்பவும் அது வந்து கொண்டே தான் இருப்பான். அவன் மானம் கெட்டவன், வெக்கம் கெட்டவன், பிசாசு. திரும்ப திரும்ப வந்து நம்மை என்ன மனித விசுவாசத்தால் விசுவாசிக்க முயற்சி செய்து கொண்டே தான் இருப்பான் ஒவ்வொரு நாளும். அவன் சோர்ந்து போகிறதே இல்லை. எவனை விழுங்கலாமோ என்று, எவனை மாம்சிக எண்ணத்திலே சிறைபிடிக்கலாமோ என்று இரவும் பகலும். அப்போ அந்த இரவும் பகலும் நமக்கு அப்படியே வேடனுடைய கண்ணி மாறி அவன் அந்த நெட்டை போட்டு பிடிக்க, அவன் நம் வாயின் வார்த்தைகளை பிடிக்க, எண்ணங்களை பிடிக்க அவன் வேலை செய்து கொண்டேதான் இருக்கான். நான் ஸ்டாப். அவன் தூதுரல் மூலமாக. ஆனா இங்க நம்ம எப்படி இருக்கோம்? இந்த ஐம்புலன் உணர்வினாலே என் சரீரத்தில் வியாதி இருக்கிறபடினால் அதை நான் பார்க்கிறேன். நான் பார்ப்பது மெய், ஆகவே வியாதியாய் இருக்கிறேன் என விசுவாசிக்கிறோம். ஆனா சொல்றோம், பிரதர், ஐ எம் பிலீவிங் ஹீலிங் பிரதர், ஐ எம் பிலீவிங் காட்ஸ் வேர்ட் பிரதர். இதெல்லாம் நம்ம சொல்லுகிறதா இருக்கிறது. ஆனா உண்மையில இதே விசுவாசம் என்ன? வியாதியா இருக்கிறேன். அதனால வாயில என்ன வருது? எனக்கு இந்த வியாதின்னு வருது. அதே ஆவியின் எண்ணங்கள் இருக்குமானால் வேதத்தை நான் தியானிக்கிறபடினாலே தழும்புகளால் குணமானேன், இயேசு இந்த வியாதியை சுமந்தார் என்று அதை நான் தியானிக்கிறபடினால தொடர்ந்து தியானித்து என்னுடைய எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. இப்போ மாம்ச எண்ணம் வியாதி இருக்கிறபடினால் வியாதியா இருக்கிறேன், அது பேரு மனித விசுவாசம். ஆனா வேத வசனத்தை நான் தியானிக்கிறபடினால வியாதி என் சரீரத்தில் இருக்கும் போதும், பாவம் என் வாழ்க்கையில் காணப்படும் பொழுதும் என்னதான் சொல்றேன் நான்? நீதிமான், சுகமானவன். இது என்ன? தேவனுடைய எண்ணம். அதுதான் ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை என்ன? மாம்ச விசுவாசம் என்ன? ஐம்புலன் உணர்வினால் நான் பார்க்கிறது மெய், அதுதான் என் விசுவாசம். ஐம்புலன் உணர்வினால் பார்ப்பதினால் வருகிறது மனித விசுவாசம். தேவ விசுவாசம் தேவ வார்த்தை சொல்லுகிறபடியினால், தேவன் பார்க்கிற விதமாக, தேவன் நினைக்கிற விதமாக நான் எண்ணுகிறேன், நினைக்கிறேன், பார்க்கிறேன். அது தேவ விசுவாசம். அப்போ என் சிந்தை இப்ப எவ்வாறு மாறுகிறது? 92ஆம் வருஷம் வரைக்கும் என்னுடைய சிந்தை மனித சிந்தையாய் இருந்தது. மனித விசுவாசம், அதாவது நான் பார்க்கிறது தான் மெய், அதை தான் விசுவாசித்து என் சரீரத்துல வியாதி இருக்கும் பொழுது உள்ளதை உள்ளது என்று சொல்லணும்னு சொல்லி தவறாக இன்டர்பிரட் பண்ணி நான் வியாதியா இருக்கிறேன், ஆண்டவரே என்னை குணமாக்குங்க, ஆண்டவரே என்னை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் ஜெபித்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவனுடைய பார்வையில என்ன? அதுதான் வேதவசனத்தின் பார்வை. வேதவசனத்தின் பார்வை என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவைக்கு சென்று என் பாவத்தையும் வியாதியையும் சுமந்தார். இப்பொழுது என்னிலே வியாதியும் இல்லை, பாவமும் இல்லை. எங்க இருக்குது? அது இயேசுவின் மேல இருக்கிறது. 2 இடத்துல இருக்கவே முடியாதுங்க. நான் போன வாரம் கூட அதான் உங்களுக்கு சொன்னேன். 2 இடத்துல இருக்கவே முடியாது. நான் ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா, என் பைபிள் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா, அந்த பைபிள் என்னிடத்துல இல்ல, அது உங்களிடத்துல தான் இருக்கு. வில்லியம் பிரதர் ஹாவ் மை பைபிள்னு கொடுத்துறேன். அவர் கை நீட்டி வாங்கிடுறாரு. இப்ப எங்க இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்கு. இல்ல இல்ல ஏன்ட்ட இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன்? அதை என் கண்ணால நான் பார்க்கிறேன், என்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கிறேன். அதனால என்னுடையதுன்ற அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கிறேன், அவருதுன்னு நினைக்கிறேன், அவருதுன்னு பார்க்கிறேன். இது கண்ணால பார்க்கிறதுனால வருகிறது. ஆனா இந்த வியாதியையும் பாவத்தையும் இயேசுகிட்ட நான் கொடுத்துட்டேன், இயேசுவானவர் அதை எடுத்துக்கொண்டார். இது தேவ வார்த்தையில தேவன் பார்க்கிறத எழுதி வச்சிருக்கு. ஆனா என் மாம்சீக கண்கள்ல அதை நான் பார்க்க முடியல. நான் இந்த உலகத்துல பிறந்து உலகத்துல வாழ்வதற்கு
தேவன் எனக்கு ஐம்புலன் அறிவை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, தேவராஜ்யத்துல இதுல வாழ முடியாது. தேவராஜ்யத்துல வாழ்றதுக்கு ஆவிக்குரிய அறிவு வேணும், ஆவிக்குரிய வெளிப்பாட்டு அறிவு வேணும். ஆனா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஐம்புலன் அறிவு வேணும். ஆனா நம்ம தொடர்ந்து பிறந்ததிலிருந்து இந்த ஐம்புலன் அறிவுல தான் வாழ்றோம். அந்த பழக்க தோஷத்துல தேவனுடைய காரியங்களும் என்ன, என் வியாதியை எடுத்துக்கொண்டார், என் பாவத்தை எடுத்துக்கொண்டார். இது ஆவிக்குரிய ரீதியிலே ஆவி மண்டலத்திலே நடந்து முடிந்த சத்தியம், சுவிசேஷம் அல்லது நல்ல செய்தி. ஆனா என்னுடைய பழக்க தோஷம் எப்படின்னா, ஐம்புலன் அறிவினாலதான் எல்லாவற்றையுமே நான் அறிகிறேன் இந்த உலகத்துல வாழ்றனால. ஆகவே இதையும் நான் என் ஐம்புலன் அறிவுல அறியணும்னு சொல்லி அப்படியே முயற்சிக்கிறேன். அததான் மாம்சத்தின் எண்ணம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த மாம்சத்தின் எண்ணத்தினால ஆவி மண்டலத்தை அறியவே முடியாது. இது ஆவி மண்டலத்தில் தேவன் நடத்தி முடித்தது. அப்போ ஆவியினால் தான் அறிய முடியும். ஆவியாகிய தேவனுடைய வசனம் தான் இவர் சொல்றாருல, பேதுரு, விளக்கை போன்ற, விளக்கு அப்படிதானே, 2 பேதுரு 1:19 சொல்றது, விளக்கை போன்ற இருளான ஸ்தலத்திலே வெளிச்சம் கொடுக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருப்பது நல்லது அப்படின்றாரு. எதற்கு சொல்றாரு? அந்த இருள் நீங்கி வெளிச்சம் வர வேண்டும். என்ன இருள்? பாவம் என்ற இருள். அதான் மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்து. எப்போ இயேசுவானவர் வந்து அவங்க வியாதி எல்லாம் குணமாக்குகிறத பாக்குறோம் அங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல. அப்பதான் 23 அங்க சொல்றத பாக்குறோம். அங்க எல்லா வியாதியும் அவர் குணமாக்கினார். அது 21 என்ன சொல்றாரு? மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் மூலமாக? வார்த்தையாகிய இயேசு வந்த பொழுது அங்க வியாதி எல்லாம் நீக்கப்பட்டு சுகமாவதை பார்த்ததான் மரண இருள் என்று அங்க சொல்லுகிறார். அப்போ வியாதி என்பது மரண இருள். இருதயத்தில் ஆழமா போடுங்க. வியாதி என்பது மரண இருள். சுகம் என்பது ஜீவனின் வெளிச்சம். இப்ப நாம் யார்? நித்திய ஜீவனை பெற்றவர்கள். ஜீவன் என்றால் மரணத்திற்கு ஆப்போசிட். அப்ப என்ன? மரணம் வியாதி, ஜீவன் என்னது? சுகம். அப்ப பாருங்க, இருள் வியாதி, வெளிச்சம் சுகம். இது நம்முடைய மனம் மாற்றப்பட வேண்டும். இப்போ நான் ஜீவனை பெற்றவன், நித்திய ஜீவன், ஜோயே ஜெய் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியமான சுகத்தை பெற்றவன். எப்படி பெற்றவன்? ஒரே பலியினாலே, ஒரே பலியினாலே. இதுதான் இந்த புது உடன்படிக்கையின் மாபெரும் பாக்கியம். அவர் சிலுவைக்கு செல்லும் பொழுது என் பாவத்தை மாத்திரம் அவர் எடுக்கவில்லை, என் வியாதி ஆகிய சாபத்தையும் எடுத்துக்கொண்டார். வியாதி சாபம் ஒருபோதும் ஆசீர்வாதம் அல்ல. உபாகமம் 28ஆம் அதிகாரம் பட்டியலை எடுத்து பாருங்க. சாபத்தின் பட்டியல்ல மேஜரா அங்க சாபத்தை பத்தி சொல்லும் பொழுது வியாதியை தான் சொல்றாரு. அதற்கு காரணம் என்ன என்று சொல்றாரு? அவங்க பாவம். என்ன பாவம்? கீழ்ப்படியாமையின் பாவம். அந்த கீழ்ப்படியாமையின் பாவத்தினாலதான் இதெல்லாம் வரிசையா லிஸ்ட் போட்டு சொல்றாரு. ஆனா நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. என்ன நல்ல செய்தி? இந்த கீழ்ப்படியாமையாகிய பாவத்தினால் வந்த தீய விளைவாகிய சாபமாகிய இருளாகிய மரணமாகிய வியாதியை இயேசு என்ன பண்ணாராம்? சிலுவையிலே சுமந்தார். ஏசாயா 53:4-5 நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 8:17 பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 அதை பார்க்கிறோம். இது ஆவி மண்டலத்திலே நடந்ததாக தேவன் பார்க்கிறதை தேவ மனிதர்கள் தேவ ஆவியால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள். அப்படித்தானே சொல்றாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க தெளிவாய் சொல்லும். அப்போ தேவன் எவ்வாறு பார்க்கிறார் என்று
தேவ ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் ஆவியிலே, தேவ மனிதர்கள் ஆவியிலே அந்த வெளிப்பாட்டை கொடுத்து அது எழுதி வைத்ததுதான் இது. அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 2 பேதுரு 1:19 சொல்லும்போது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள், வார்த்தைகள் நமக்கு உண்டு. ஏன் சொல்றாரு? இது சுய தோற்றத்தினால் உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன? மனிதன் என்னமோ நினைச்சு அவன் எழுதி வச்சில்ல. இந்த எரேமியா என்னமோ நினைச்சாரு, எசேக்கியா என்னமோ நினைச்சாரு, அப்படிதானே? பேதுரு, மத்தேயு, இவங்களா ஒண்ணு எழுதி இல்ல. ஒன்றும் சுய தோற்றத்தினால் உண்டாகவில்லை. தேவ ஆவியினால் உந்தப்பட்டு தள்ளப்பட்டு அந்த வெளிப்பாடை பெற்று தேவன் பார்க்கிற பார்வையை அவர்களுக்கு கொடுக்கிறார். அங்க எலிசா ஜெபம் பண்றான்ல கேஎஸ்க்கு, ஆண்டவரே இவன் கண்களை திறக்கட்டும், ஆவி மண்டலத்தை பாருங்க. அதே மாதிரி ஆவியானவர் ஏவும் பொழுது அவர்கள் தேவன் பார்க்கிற விதமாக பார்க்கிறாங்க. என்ன பார்க்கிறாங்க? வியாதியை சுமந்து விட்டதாக. அப்போ அங்க ஏசாயா 53:4-5 அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அவன் தரிசிக்கிறான். 800 ஆண்டுகளுக்கு பின்பு இயேசு மேசியாவாக வந்து சிலுவையிலே அதற்கான பரிகாரத்தை செலுத்தும் போது வியாதியை சுமந்ததை பார்க்கிறான். அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையின் மூலமாக சுகமாக்குவதையும் பார்க்கிறான். அது என்ன வார்த்தை? தீர்க்க தரிசன வார்த்தை என்று சொல்லுகிறான். அதனாலதான் என்ன சொல்றான், அந்த சுகமாக்கும் வார்த்தை ஏசாயா 53:4-5 உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைய இப்ப நிறைவேறிடுச்சு. ஏசாயாவினால் சொல்லப்பட்டது. அத நான் எதை எடுத்து வாசிக்கிறேன்? மத்தேயு 8:16 பாத்தீங்கன்னா, அநேகர் வர்றாங்க, எல்லாரையும் அவர் சுகமாக்குகிறார். அண்டர்லைன் எல்லாரையும், ஒருத்தரை விடல. பலவிதமான வியாதி உடையவர்கள் வருகிறார்கள், அவர்கள் எல்லாரையும் அவர் சுகமாக்குகிறார் சொல்லிட்டு அங்க என்ன சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசியினால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வசனம். எப்படி? ஏசாயின் ஆவியை தேவன் ஏவினபடினாலே ஏசாயின் மனதில வந்ததில்லை, அவனா ஏதோ ஒரு தான் சுய சித்தத்துல செய்யற தேவ சித்தத்தை தேவன் அவன் ஆவியிலே என்ன நடக்க போகிறது. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தேவன் பார்க்கிற தரிசனம், அதை அவன் பார்க்கிறான். அததான் அவன் அங்க தீர்க்க தரிசனம் சொல்லி எழுதப்பட்டது. அது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது என்னவென்றால், இயேசுதாமே, he himself took our sickness on his body, தம்முடைய சரீரத்திலே நம்முடைய வியாதியை சுமந்தார். அததான் இங்க என்ன சொல்றாரு? 1 பேதுரு 2:24 வரும்பொழுது அங்க அவர் தீர்க்க தரிசனமாக பார்த்தாரு. 1 பேதுரு 2 பேதுரு என்ன சொல்லுகிறாரு? தழும்புகளால் குணமானீர்கள். அங்க குணமாவீர்கள். தீர்க்க தரிசனம் ஃபியூச்சர் 800 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போது. இப்ப நடந்தேறினதை ஆவியானவர் பேதுருவுக்கு, மத்தேயுவுக்கு ஒரு தரிசனமாக, படமாக, வெளிப்பாடாக தருகிறார். அந்த வெளிப்பாடுல தான் அவங்க எழுதுறான். ஏசாயா சொன்னது நிறைவேறினது. அந்த நிறைவேறினதை பேதுரு பார்த்தபடினால அவரும் 1 பேதுரு 2:24 என்ன சொல்றாரு? நான் பாவத்துக்கு செத்து, அதாவது பாவத்தின் எல்லையில் இருந்து நீதியின் எல்லைக்கு மாற்றப்படுவது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி இயேசு என்ன பண்ணறா? தாமே தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ சுமந்து விட்டார். இட் இஸ் நோ மோர் இன் மை பாடி. சுகம் மானீர்கள். வியாதியில் இல்லை, சுகம் மாணவனாய் இருக்கிறேன். ஆனா ஐம்புலன் அறிவுல என்னால அதை புரியாது. ஏன்? இது ஆவி மண்டலத்துல நடக்கிற காரியம். It has been done in the spiritual realm
ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் இஸ் ரியல். ஏதோ கட்டுக்கதை இல்ல. ஆண்டவர் ஆவியா தான் இருக்காரு. ஆண்டவர் ரியல். அப்படிதானே? நீங்களும் நானும் உள்ளான மனிதன் ஆவியா தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியுது. மரணம் வரும்பொழுது ஆவி பிரிந்தது என்று சொல்வது எல்லாருமே அதுதான் உண்மையான மனிதன். அதுக்கப்புறம் சரீரத்துல ஒரு பேச்சு, மூச்சு ஒண்ணுமே இல்ல. ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது சும்மா ஒரு மண்ணு மாரிதான். அதனாலதான் மண்ணுக்கு குடுத்துடுறோம் அத. அப்ப பாருங்க, என் ஆவி மனிதன் என்பது மிக உண்மையானது. தேவன் ஆவியா இருக்கு. இது நான் பார்க்கல. ஆனா இது காணப்படாவிட்டாலும் இந்த சரீரத்துல நான் அசைகிறனால, இப்ப நான் பேசுகிறனால, நடக்கிறனால, எல்லா காரியங்களையும் செய்கிறபடினால என்ன சொல்றோம்? நான் உயிரோட இருக்கேன். என் ஆவி எனக்குள்ள இருக்கு. அது உண்மை. காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் உண்மை என நமக்கு காண்பிக்கிறது. எது காணப்படாதவை? ஆவி. காணப்படுகிறது என்ன? நான் வாழ்கிறேன், நான் நடக்கிறேன், பேசுகிறேன், பார்க்கிறேன். இது என்ன காண்பிக்கிறது? காணப்படுகிறது. காணப்படாத ஆவி. அதேதான் தேவனும். தேவன் கிரியையினால தேவன் உண்டு என்று நாம் அறிகிறோம். அவரை தேடும் போது நமக்கு பலன் அளிக்கிறார். He rewards us. முழு இருதயத்தோடும் தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். எப்படி? கிரிய உங்க முன்னால உடனே இப்படி நினைக்காதீங்க. அப்படியே வந்து எனக்கு ஒரு ஏதோ 1, 2 பேர் சொல்றாங்கன்னு அதுதான் தரிசி அந்த வாழ்க்கைக்கு நம்மள அழைக்கலங்க. தரிசித்து அல்ல. அப்படின்னா என்ன? ஐம்புலன் அறிவினால் தேவனை நாம் பார்ப்பதில்லை. தேவனை எப்படிதான் பார்க்கிறோம்? ஆவியினால, தேவ வார்த்தையினால. இப்ப சுகத்தை எப்படிதான் பார்க்கிறோம்? ஆவியினால, தேவ வார்த்தையினால. அது ஆவி மண்டலத்துல இருக்கு. தேவன் இப்ப எப்படி பார்க்கிறாரு? அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்ததை பார்க்கிறார். அந்த பார்வையை தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறார். அங்க மத்தேயு எழுதுகிறாரு, இங்க பேதுரும் எழுதுகிறார். அதனாலதான் பேதுரு என்ன சொல்றாரு? அதிக உறுதியான ஏன் அது நிறைவேறிடுச்சு. இந்த தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் நிறைவேறாம ஆண்டவரிடத்துல திரும்பாது. ஏசாயா 55 சொல்றாரு. கொஞ்ச காலம் சொன்னாலும் நான் வளரவில்லை, நான் இப்படியே நான் பெரிய அப்ப பாருங்க, அது என்ன ஆனாலும் மாறவே மாறாது. அது ஆண்டவரிடத்துல திரும்பாது. அது நிறைவேறும். ஒண்ணு கூட தவறாது. எல்லாமே நிறைவேறும். தீர்க்க தரிசனம் அப்படித்தானே? யோசுவா அப்படித்தானே சொல்றான். யோசுவா 21 அதிகாரத்துல பார்க்கிறோம், 23ல பார்க்கிறோம், 24 அவர் சொன்ன நல்ல வார்த்தையில் ஒன்று கூட தவறவில்லை. எல்லாமே நிறைவேறிற்றுன்னு சொல்றோம். அப்போ அதனாலதான் இங்க பேதுரு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். ஆனா அதுக்கு முன்னால 4ஆம் வசனத்துல பார்த்தா என்ன சொல்லுவாரு? இந்த உலகத்தில் உண்டான கேடு, இந்த வியாதி, பாவம், சாபம், தரித்திரம், குறைவு, தோல்வி இவைகளுக்கு தப்புவிக்கத்தான், அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கத்தான் மகா மேன்மையும் அருமையுமான அப்படின்றாரு. வார்த்தை என்ன சொல்றாரு? மகா மேன்மையானது. நம்ம அதை இருதயத்துல ஆழமா போடணுங்க. வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்தோமானால் அது மகா மேன்மையானது, அருமையானது. அருமையான விசுவாசம் நமக்கு வரணும்னா அருமையான வார்த்தையில தான் வரும். மகா மேன்மையான விசுவாசம் நமக்கு வரணும்னா மகா மேன்மையான வார்த்தையில தான் வரும். அப்படிதானே? தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை நாம் காண வேண்டுமானால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையினாலதான் வரும். எல்லாமே அந்த வார்த்தையில தான் இருக்கு. அந்த வார்த்தையில தான் சுகம் இருக்கு. அப்படிதானே? அந்த வார்த்தையில தான் நாம் சுகமானதை பார்க்க முடியும். அதனாலதான் அவர் அங்க என்ன சொல்றாரு? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு உண்டு. இருளான ஸ்தலங்களிலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அதை தொடர்ந்து நீங்க பார்த்து கொண்டிருக்க. எதை பார்க்க சொல்லுகிறார்? ஐம்புலன் அறிவினாலே என் சரீரத்தில் உள்ள வியாதியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை பார்க்க சொல்லல. எதை பார்க்க சொல்றாரு?
ஆவி மண்டலத்தில் இருக்கிற நிஜத்தை பார்க்க சொல்லுகிறார். தேவனுடைய நிஜத்தை பார்க்க சொல்லுகிறார். தேவனுடைய சத்தியத்தை பார்க்க சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய சத்தியத்தை எங்க தான் பார்க்க முடியும்? அவருடைய வார்த்தையில தான் பார்க்க முடியும். தேவனையும் தேவ வார்த்தையும் பிரிக்க முடியாது. தேவ வார்த்தை தான் தேவனை காண்பிக்கிறது. தேவனுடைய சாயலை காண்பிக்கிறது. தேவனுடைய நினைவுகளை காண்பிக்கிறது. தேவனுடைய பார்வையை நமக்கு காண்பிக்கிறது. அப்போ நமது பார்வை தேவனுடைய பார்வையாக வேண்டும். அங்க 1 சாமுவேல் அங்க 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? மனிதன் வெளி தோற்றத்தை பார்ப்பான் அப்படின்னு என்ன? ஐம்புலன் அறிவினாலே பார்க்கிறான். தேவனோ இருதே அப்படின்னு என்ன? ஆவி மண்டலத்தை பார்ப்பவர். அவர் வெளி தோற்ற இது வெறும் கூடாரம். அதனால அதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. எதை தான் பார்க்கிறார்? ஏன் அங்கதானே அவர் மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கிறார். என்ன மாற்றம்? புது சிருஷ்டி. அவனை நித்தியமான ஒரு புது சிருஷ்டியாய் அங்கதான் ஏன் அங்க மாற்றிட்டா வெளி தோற்றத்தில் ஆட்டோமேட்டிக்கா அது வரும் என்று அவருக்கு தெரியும். அவ்வாறுதான் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகவே அவர் பார்க்கிற விதமாக நாம் பார்க்கபதுதான் ஆவியின் சிந்தை, விசுவாசம், ஆவியில் நடப்பது. இதெல்லாம் அதுதான் அங்க சொல்றதை பார்க்கணும். இப்போ புதிய உடன்படிக்கையில இயேசு சிலுவைக்கு சொல்லும் பொழுது என்ன பண்ணாராம்? இத ரெண்டையுமே எடுத்துக்கொண்டார் என்று சொல்வதை பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையிலேயே அது இதுக்கு ஒரு நிழலாட்டமாக இருந்தது. அப்படித்தானே போட்டிருக்கு. அது நிழலாட்டமாக இருந்தது. அதனாலதான் அங்க பஸ்கா ஆட்டுக்குட்டிய பார்க்கிறோம் 12ஆம் அதிகாரத்துல. அங்க திருப்பி இங்க அது யாத்திராமத்துல, இங்க லேவியாராமத்துல 16ல வரும்பொழுது பலியாடு போக்காட பார்க்கிறோம். அது அவங்களுக்கு டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவத்தை நிவிர்த்தி செய்கிற நாள். அதை ஏற்கனவே சொன்ன. அங்க அக்கிரமம் என்ற வார்த்தை ஏவான், அக்கிரமத்தின் விளைவையும் குறைக்கும். ஏன்னா மற்ற இடங்களில் எல்லாம் ஆதியாகமத்திலையும் காண்பித்தேன், புலம்பல்லையும் காண்பித்தேன். அங்க என்ன டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு இருக்கிறது? அக்கிரமத்தின் விளைவு அப்படின்னு புலம்பல்ல சொல்றான். இங்க ஆதியாகமம் 6ல காயின் சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? தண்டனை என்று சொல்லுகிறான். அக்கிரமத்தின் தண்டனை. நான் மர்டர் பண்ணனால என் அக்கிரமத்திற்கு வந்த தண்டனை பெரிய. அதே வார்த்தை தான் ஏவான். அதே தான் எல்லா ஏசாயா 53:5 அந்த அக்கிரமங்கள்னு அவர் மேல் சுமத்தினான் சொல்லும் பொழுது நம்முடைய பாவமும் அந்த பாவத்தின் தீய விளைவுகளும், அதுதான் வியாதி, இயேசுவின் மேல் சுமத்தினார். அதனாலதான் அங்க 4ஆம் வசனத்துல சொல்லும்போது அவர்தாமே அங்க என்ன போட்டிருக்கு? உடனே எல்லாம் இதுதான் இப்படி இருப்பாங்க. நம்முடைய துக்கங்களை சுமந்தார், பாடுகளை சுமந்தார் தானே பிரதர் போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? ஆனா அந்த வார்த்தை ஒரிஜினல் வார்த்தை. நம்ம அதை தான் அங்க நம்ம பார்க்கணும். வேத பண்டிதர்கள் ஹீப்ரு தெரிஞ்சவங்க சொல்றது. ஏன்னா ஹீப்ரு தெரிஞ்சவங்க எழுதினதுதான் நம்ம பார்க்கணும். அவங்க யங்ஸ் கன்கார்டன்ஸ்ல பார்த்தா அவர் ஹீப்ருல இருந்து நமக்கு இது பண்றதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க? அந்த முதல்ல பாடு என்று சொல்லுவதை அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அந்த துக்கங்களை ஏற்றுக்கொண்டு பாடுகளை சுமந்தார். சொல்லும்போது என்ன சொல்றான்? கோலே. அந்த கோலே என்ற வார்த்தை மீதி இடங்களில் எல்லாம் வியாதியை குறிப்பதாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுள்ளது. அதே மாதிரி வேதனைகளை என்று சொல்லுத மக்கோபி. அந்த வேதனை என்றுதான் எல்லா இடத்துலயும் அடுத்தது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே அதனாலதான் அதை மத்தேயு சொல்லும் போது அதை அப்படியே தான் சொல்றான். அவன் வேற இடத்துக்கு போனான். மத்தேயுலயே பாருங்க அங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்? அவர்தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார். அப்படிதானே? கோலே அண்ட் மக்கோபி அங்க அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 2 காரியங்களையும் அவங்க விசுவாசிக்கிறாங்க. எப்போ? பழைய உடன்படிக்கையில. அததான் உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். அது ஒரு இன்ஃபீரியர். அப்படிதானே? அதுல குறைவு இருந்தது. யாரையும் பூரணப்படுத்தல. அப்படி உள்ளது. அதை நீக்கி போட்டாரு. குறைவுள்ளது. அப்படிதானே? இது ரொம்ப எக்ஸலண்ட், மேன்மையான வாக்குகள் உள்ளது.
விசேஷமான வாக்குத்தத்தங்களில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கை நம்ம வாழ்கிறது. அவங்களுக்கு இருந்தது விசேஷம் இல்ல, நம்மளதோட கொஞ்சம் கம்மி. ஏன்னா 1 வருஷத்துக்கு தான். ஆடு மாடு இவங்களுடைய ரத்தம், நமக்கு அப்படி இல்ல. நித்தியம் நித்தியமாக நம்மை மீட்டு கொண்டு அவ்வாறு மாற்றி விட்டார். ஆடு மாடு ரத்தம் இல்ல, இந்த நித்தியமா மாற்றுறதுக்கு தேவகுமாரனின் ரத்தமே பரிகாரமாக நிவர்த்தி செய்யும் காரியமாக கொடுக்கப்பட்டது. பரிகார பலியே அவர்தான். அந்த பரிகாரத்தை செலுத்தின பிரதான ஆசாரியரே அவங்கள மாதிரி பலவீனம் உள்ள மனுஷன் அல்ல. த பர்ஃபெக்ட் all powerful son of God himself who came as man, மனுஷனாகிய மத்தியஸ்தர். அப்படி சொல்லி நீங்க அந்த எபிரேய நிருபத்தில் நிறைய பார்க்கலாம், எவ்வளவு விசேஷம். அதனாலதான் 2 கொரிந்தியர் 3:6 சொல்றாரு, என்ன சொல்றாரு? நம்ம இந்த புதிய உடன்படிக்கையில் வாழ்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், தேவனை சேவிப்பவர்கள், நமக்கு குற்ற உணர்வோ பாவ உணர்வோ வியாதி உணர்வோ இல்லாத இடத்துல நம்ம வாழ்கிறோன்றாரு. அப்படின்னா என்ன? அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன் என் ஆவி மண்டலத்தில். என் சரீர கண்களால் அதை பார்க்க முடியவில்லை. நான் தேவன் என்னை ஆவி மண்டலத்திலே பார்த்ததை வேத வசனமாகிய கண்ணாடியிலே எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் பார்க்கிற விதமாக பார்த்து, அவர் பேசுகிற, பார்க்கணும்னா பேசாம பார்க்க முடியாது. பேசும்போது நல்லா, தியானிக்கும் போது பார்க்கலாம், நான் இல்ல சொல்லல. வாயை திறக்காம படம் பிடித்து பார்க்க முடியும். ஆனா அங்க வேற எண்ணங்கள் மோதிக்கொண்டே இருக்கும். இப்போ ஏதோ எண்ணம் எனக்கு இருக்கிறது. என்ன எண்ணம் இருக்குது? இப்போ ஐம்புலன் உணர்வுனால நடத்தப்படுகிறேன். அப்ப நான் பார்க்கிறது என்ன? வியாதி என் சரீரத்தில் இருக்கிறத தான் பார்க்கிறேன். சரி, வேதம் சொல்லுது, நான் படுத்துக்கொண்டு இல்ல உட்கார்ந்து கொண்டு வியாதி இயேசு சுமந்து விட்டார் அப்படின்னு கண்களை மூடி வாயை திறக்காம பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே அவருடைய சுகம் எனக்கு உடனே இன்னொரு எண்ணம், ஏன் சும்மா தானே இருக்கேன், இன்னொரு எண்ணம் வரும். என்ன வரும்? வலிக்குது அப்படிதானே, அந்த ஃபீவர் இருக்கு, அந்த சிம்டம் என்ன வரும்? எப்போ அதை மேற்கொள்ள முடியும்? மனதில் உள்ள எண்ணங்களை வாயில் உள்ள வார்த்தை மூலம்தான் மேற்கொள்ள முடியும். நீங்க வாயில வார்த்தை இல்லைன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் பிராக்டிக்கலா எப்படி அனுபவிச்சேன்னு. இந்த இன்டர்நெட் பேங்கிங்ல பாஸ்வேர்டு அனுப்புவோம் அப்படிதானே, அந்த பாஸ்வேர்டை நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது இங்க டிவி ஓடிக்கொண்டிருக்கும், அங்க ஒரு வார்த்தை, ஏன்னா நான் எப்பவுமே இந்த வார்த்தையில கேட்கறதுல கவனமா இருப்பேன், அந்த வார்த்தை இருக்கும். இல்ல அப்பதான் என் மனைவி ஏதோ ஒரு காரியம், இல்ல என் பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இந்த கேட்கிற காரியம் இந்த நான் பார்த்த பாஸ்வேர்டை மறக்க வச்சிரும். அதனால நான் என்ன பண்ணுவேன், இவங்க என்னதான் என்கிட்ட இது வேணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அது ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அது என் காதுல கேட்டாலும் அதை விட கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி இந்த பாஸ்வேர்டை 4892 அப்படின்னு அதை திரும்ப, ஏன் அது ஓங்கி நிற்பதற்கு. டிவியில பியூட்டிஃபுல்லா மெசேஜ் போயிட்டு இருக்கு, அது வரைக்கும் அதை என்ஜாய் பண்ணி நான் கேட்டுக்கிட்டே தான் இங்க வேலை செய்யறேன். ஆனா இப்ப இத சத்தமா சொல்லும் போது அந்த சத்தத்தை விட இந்த சத்தம் ஓங்கி இருக்கனால என் மனிதத்துல அவங்க சொன்ன எண்ணங்கள்லாம் இருந்துச்சு இல்ல ஏற்கனவே இருக்க எண்ணங்கள்லாம் அதை விட இப்ப நான் சொல்லல, இந்த 4258 அது ஓங்கி நிக்குது. கரெக்டா டைப் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறேன். ஏன் இதை சொல்ல வருகிற, மனதில் இருக்கிற எண்ணங்களை வாயில் உள்ள வார்த்தையினாலதான் மேற்கொள்ள முடியும். இத கார்டினல் பிரின்சிபல். வாயை திறந்து பேசல, அந்த புது படம் வராது. அந்த படம் இமேஜின் பண்ணணும்னு சொல்றேன். அந்த படம் என்ன படம்? நான் சுகமாய் இருக்கிறேன், இயேசு இந்த வியாதியை எடுத்துக்கொண்டார், இப்பொழுது நான் இருப்பது இயேசுவின் சுகத்தில் இருக்கிறேன். as my substitute, என் பதிலாளாக என்னுடைய இடத்தை, பாவத்தின் சம்பளம் வியாதி என்ற இடத்தை இயேசு எடுத்து விட்டார். அதை நான் வாயில சொல்லும் போது சிலுவையில் அவர் எடுத்ததை பார்க்கிறேன். அதான சொல்றாரு இங்க 1 பேதுரு 2:24. என்ன சொல்றாரு?
நான் பாவத்துக்கு செத்து, சொல்லும்போது என்ன படம் உள்ள வருது? பாவத்தின் எல்லைக்கு நான் மரித்தவன், நீதிக்கு பிழைத்து, அந்த படம். அப்படிதானே? அப்படிதானே சொல்றாரு. இயேசுதாமே சிலுவையில் என்னுடைய பாவங்களை எல்லாம் தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். அது சொல்லும் பொழுது சிலுவை காட்சியில் என் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட படம் வரும். அதனாலதான் சொல்றேன், உள்ளான படத்தை மாற்றி தேவன் பார்க்கிற விதமாக நான் பார்க்க வேண்டுமானால் மிக 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 முக்கியமானது என் வாயின் வார்த்தை. அதனாலதான் யோசுவா 1:8 என்ன சொல்றாரு? இரவும் பகலும் தியானமாய் இருந்தா அந்த வார்த்தைப்படி நீ வாழ்வதற்கு உனக்கு ஒரு பலன். அதுதான் விசுவாசம். அப்படிதானே? விசுவாசம் வந்துருச்சுன்னா வார்த்தை முடியாதது ஒண்ணுமே இல்லை. காலேப் யோசுவா மாதிரி எளிதாய் எளிதாய் அவர்கள் நமக்கு இரையாவார்கள். எளிதாய் நாம் அவர்கள் மேல் வெற்றி கொள்ளுவோம். நம்மால முடியாதது இவங்க எளிதான்றாங்க. அவங்க முடியவே முடியாது. இவங்க முடியும், வெரி ஈஸி. காரணம் என்ன? அந்த படம் உள்ள வந்துருச்சு. எப்படி அந்த படம் வந்துச்சு? தேவன் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னாரு. அத சொல்லி சொல்லிதான். அதனாலதான் யோசுவாக்கு என்ன சொல்றாரு? நீ அதை தியானம் பண்ண இருக்கணும்னா அதுக்கு கார்டினல் இதுவே, அது உன் வாயை விட்டு பிறணும். அப்ப பாருங்க, அது நீதிமொழிகள் 4:21 வரும்போது என்ன சொல்றாரு? அது உன் கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். அப்ப கண்களை விட்டு பிரியாது இருக்கணும்னா அதுக்கு முந்தின வசனத்திலே சொல்லிடுறாருல்ல, இவைகளை கவனித்து பார், உன் செவியை சாய்ன்னு. எப்ப கவனித்து பார்க்கிறோம், எப்ப செவி சாய்க்கிறோம்? வாயில சொல்லும் பொழுதுதான். அப்ப வாயில பேசுறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்பதான் அந்த உள்ள படம் வரும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா அந்த உறுதி, அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை, சுகம் பெற்று கொண்டேன், இல்லாதது இப்ப இருக்கிறது. அப்படிதானே? எப்படி இந்த பைபிள் நான் முதல்ல உங்ககிட்ட கொடுத்தனோ, உங்க கையில இருக்கிறது எனக்கு உறுதியை நான் கண்ணால பாக்குறேன். அதே உறுதி இப்போ என் வியாதி இயேசு மேல இருக்கிறதையும், அந்த சுகம், அவருடைய சுகம் என் மேல இருக்கிறதையும் இப்ப இருக்கிறதாக ஆவி மண்டலத்துல தேவனுடைய வெளிப்பாடு, அந்த உறுதி வருகிறது. என்ன உறுதி? இது வரைக்கும் ஐம்புலன் உருவினால அது என் மேல இருக்குது, வியாதி இருக்குது, தேவனுடைய சுகம் எனது இல்லைன்ற ஒரு உறுதி இருந்தது. அது இப்ப எப்படி மாறிடுச்சு? இல்லாத சுகம் எனக்கு இருப்பதாக மாறிவிட்டது. அதாவது காணாதது வார்த்தை சொல்வதை இப்பொழுது இருதயத்திலே பார்க்கிறேன். அததான் நம்ம விசுவாசம்ன்றோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அப்படின்னு என்ன? நான் சுகத்தை எதிர்பார்த்தேன், நம்பினேன், தேவன் தழும்புகளால் சுகமாக்கினார் என்று. அது இப்போ எனக்கு வந்து விட்டது. நான் நம்பின காரியம் இஸ் அரைவ்டு. அப்படிதானே? நான் சுகமாகிவிட்டு எனக்கு இருக்கிறது. இதுவரை என் ஐம்புலன் அறிவினால என்னால் அதை பார்க்க முடியல. இப்போ தேவ பார்வையில நான் பார்க்கும் பொழுது ஆவியானவருடைய உதவியினாலே, பிரகாசம் உள்ள மனக்கண்களினாலே இருக்கிறது. அதனாலதான் நான் சொன்னேன், என்னுடைய எக்ஸாம்பிள்ல கூட அந்த பைல் சுகமான போது அறிகுறி இருந்ததான் செஞ்சுச்சு. ஆனா இந்த உறுதி வந்துருச்சு. ஏன்? அன்னைக்கு நான் ஜெபித்து எக்ஸாம் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அந்த வார்த்தையை கேட்டபடியினாலே நான் சுகம் பெற்றுவிட்டேன். அதுல சந்தேகமே இல்லை. என் வாயை விட்டு அப்புறம் அந்த வார்த்தை பிரியல. ஏன்? அது என்கிட்ட இருப்பதாக எப்படி சரீர மண்டலத்துல நான் பார்க்கிறேனோ அதே மாதிரி இப்ப ஆவி மண்டலத்துல நான் பார்த்துட்டேன். ஆவி மண்டலத்துல ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம், ஒரு வெளிப்பாடு மூலம் வந்தனால அததான் நான் சொல்றேன். ஆனா எல்லாமே இருக்குது. பிசாசு சோதிக்கிறான். பொய் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சொல்ற, அதபார் சிம்டம், அதபார் பிளட் போகுது, நீ எவ்வளவு வேதனையோட வர, இதெல்லாம் சொல்லுது. ஐம்புலன் அறிவும் அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஆனா இந்த உறுதி வந்துருச்சு இல்லைங்க. இந்த உறுதி என்ன உறுதி?
அதுதான் விசுவாசம். ஒரு நிச்சயம் வந்துருச்சுல, நான் பார்க்கல அப்படித்தானே. காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அப்ப பாருங்க, எ சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள். இங்கிலீஷ்ல சப்ஸ்டன்ஸ் தான் போடுறோம். நான் ஏற்கனவே சொல்ல ஹிப்போஸ்டோசிஸ் அப்படித்தானே. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா, அந்த மூலப்பொருள் வந்துருச்சுன்னா, அந்த உறுதி வந்துருச்சுன்னா, அததான் விசுவாசம் என்று சொல்றோம். எதற்கு மூலப்பொருள்? காணப்படாதது, நான் நம்பினது இப்ப வந்துடுச்சு, எனக்கு இருக்கு. அந்த உறுதி, அந்த நிச்சயம், வேதவசனம் என்ன சொல்லுது? அதுதான் தேவனுடைய விசுவாசம் என்று சொல்லுது. அந்த உறுதி வருவதற்கு தான் இந்த வார்த்தை வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்? புதிய உடன்படிக்கையில நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவ ஜீவனில் நாம் வாழ்கிறோம். அங்க வியாதியே இல்லாத ஜீவன். அப்போ நம்முடைய சரீர வாழ்க்கையில வியாதியே இல்லாத வாழ்க்கையில் நம்ம வாழ வேண்டும். இந்த பழைய உடன்படிக்கையிலே அப்படி இருந்துச்சுனால, சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? 103 சங்கீதம் 2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. செய்ய போகிறான்னு சொன்னானா? செய்த அது சொல்லிட்டு தான் என்ன சொல்றான்? அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் நீக்கி குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்து கொண்டார். கொள்வார் அல்ல, நடந்ததாக அவன் சொல்றாங்க. பழைய உடன்படிக்கையிலே ஆடு மாடு உடைய ரத்தம் பரிகாரமாக மனித பிரதான ஆசாரியரால் செலுத்தப்பட்டு இந்த உலக கூடாரத்தில் நடந்தது. ஆனா நமக்கு எங்க பரிகாரம்? அங்க பரலோகத்துக்கு எடுத்து செல்லுகிறார். அங்க அவருடைய ரத்தத்தை கொடுக்கிறாரு. அவரே மெய்யான கூடாரத்துல மெய்யான பலியை கொண்டு போய் மெய்யான நித்திய பிரதான ஆசாரியர் செய்யறன்னா எவ்வளவு அதிகமாக நம்ம பார்க்க முடியும். சங்கீதக்காரன் பார்க்கிறான்னா நான் ஏங்க பார்க்க முடியும்? அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு தான். இட்ஸ் நாட் எட்டர்னல். It is not a high priest who is God. He is our surety and mediator. எபிரேயர் 7:22லயும் எபிரேயர் 8:6லயும் அதை பார்க்கிறோம். அவர்தான் நம்ம மத்தியஸ்தன். அங்க 7:15லயும் நம்ம அதை பார்க்கிறோம். 22, 15, 16லயும் நம்ம பார்க்கிறோம். அவர்தான். அப்போ இது நிச்சயம். He is our surety. இயேசுவின் ரத்தம் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. சாக்ரிஃபைஸ் அப்படித்தானே, பலி. அடுத்தது இந்த பிரதான ஆசாரியர். இத கம்பேரே பண்ண முடியாது பழையோட. தாவீதுக்கு அந்த நிச்சயம் இருக்குமானா? என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஒரு ஆடு பலியினால மன்னிக்கப்பட்டதுன்னு அவனுக்கு நிச்சயம் வந்தா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ஐயா சரீர பிரகாரமான கூடாரம் இல்ல, மெய்யான பரலோகத்துல. எல்லாம் யோசித்து பாருங்க. தேவ குமாரனின் ரத்தமே பலி, விசேஷமான பலி, விசேஷமான உடன்படிக்கை, விசேஷமான பிரதான ஆசாரியர், விசேஷமான இடம், பலி செலுத்தின இடம். அப்போ நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக சொல்ல முடியும்? என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, என் நோய்கள் எல்லாம் நீக்கப்பட்டது, என் பிராணன் அழிவுக்கு விலக்கி காக்கப்பட்டது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த இந்த நன்மை. இது என்ன நன்மை? நான் செய்ய போகிற நன்மை கேட்கிற புறஜாதிகளுக்கு எல்லாம் பயத்தை உண்டு பண்ணும். என்ன பயம்? சம்திங் ஸ்பெஷல் அபவுட் தம். சொன்னல, அங்க மோவாப் ராஜாவுக்கு ஒரு பயம். எரிகோவுக்கு வரும்போது எரிகோ மக்களுக்கெல்லாம் பயம் என்பதை அந்த வேசி ராகாப் மூலமாக வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். யோசுவாவில படிக்கிறோம். இங்க என்னாமத்துல மோவாப் சொல்றதை பார்க்கிறோம். அப்படியே மென்னு போடுற கூட்டம். அவங்க கிட்ட நெருங்கவே முடியாது.
அதேதான் அங்க ஆபிரகாம்கிட்ட அவங்க எதிரிங்க சொல்றாங்க, ஈசா கிட்ட சொல்றாங்க, யாக்கோபிட்ட சொல்றாங்க. யோ அவங்கள ஒண்ணுமே நெருங்க there is something ஏன் they were all covenant people உடன்படிக்கையின் மக்கள். அததான் நான் சொல்ல வரேன். ஆபிரகாமின் மூலம் வந்த உடன்படிக்கை ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு அவ்வளவு உறுதியா இருந்தபடினால அது அவங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு அதை பார்க்கிற ஜனங்களுக்கெல்லாம் பயம். தேவன் செய்யற நன்மை அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யறாரியா, நமக்கு இல்லாதது அவங்களுக்கு ஒண்ணு இருக்குன்னு பயம் வருது. அது ஆண்டவருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ணுகிறதுன்னு இப்ப எரேமியா 33:9 சொல்லும்போது 6ல என்ன சொல்றாரு? பாவங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் அதான் அங்கேயா தான் சொல்றாரு, அவங்களை நான் சுகமாக்குவேன்றார். அப்ப யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவு அதிகமாக இந்த நன்மையில் வாழ முடியும். அப்ப இந்த நன்மையில வாழ்றனா பழைய ஏற்பாடுல சில பேர் வாழல. அததான் அங்க சொல்றாரு. எபிரேய ஆக்கியன் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் அதுதான் சொல்றாரு. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அந்த இளைப்பாறுதல், என்ன இளைப்பாறுதல்? இந்த உறுதி, இந்த நிச்சயம், அந்த விசுவாசத்தில் அவர்கள் பிரவேசிக்கவில்லை. அதனால அது அவங்களுக்கு பிரயோஜனப்படல. நம்ம அந்த உறுதி நிச்சயம் என்ற விசுவாசத்துல பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். எப்படி? தியானத்தின் மூலமா தான். அதை சொல்லிட்டு தான் அங்க 4:12 என்ன 11 இதை சொல்ல பண்ணல. தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அது எங்கனாலும் சரீரத்துல ஊனையும், அது எங்கனாலும் போன் அண்ட் ஜாயிண்ட கூட பிரிச்சு அந்த மேரோ கூடக்குள்ள போயிடும். இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து போக முடியாத இடம் இருக்கலாம், ஆனா இந்த மருந்து இருக்கு, தேவனுடைய வார்த்தை மருந்து சரீரத்துல எந்த பகுதிக்கும் போயிடும். இது மோர் தென் அ லேசர், அப்படிதானே? லேசர் ட்ரீட்மெண்ட்டை விட ரொம்ப அதிகமானது. அததான் இங்க என்ன சொல்லுது? கண்டுபிடிக்கிறவர்களுக்கெல்லாம் உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமுமா. அங்க 4ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 22 நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அவ்வளவு வல்லமை உள்ள வசனம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு அருமையான வாக்கு தத்தங்கள் நம்ம கொடுக்க, அவ்வளவு மகா மேன்மையான வாக்கு தத்தங்கள். சாதாரண வாழ்க்கையாங்க, வியாதியே இல்லாம வாழ்கிற வாழ்க்கை, பாவமே இல்லாம வாழ்க. ஐயா, நான் பாவம் செய்யும் போதும் என்ன நீதிமானா தேவன் பார்க்கிறபடினால நான் நீதிமானா தேவன் பார்க்கிறத பார்த்து நான் அப்படியே வாழ்றேனே. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடந்துன்றாருல்ல, அதுதானே அங்க மேன்மையே. அந்த மேன்மை தானே சொல்றாரு. மகா மேன்மையான, அருமையான, உறுதியான விளக்கை போன்ற, இருளான ஸ்தலங்களிலே வெளிச்சம் தருகிற விளக்கை போன்ற, எது வரைக்கும் அதை பார்க்க சொல்றாரு? இந்த இருள் நீங்கி, அப்படின்னா இந்த வியாதியின் அறிகுறி என் வாழ்க்கையிலிருந்து நீங்கி, ஏன் 50 உரிவினால நான் அப்படித்தான் பாக்குறேன், அப்படித்தான் பேசுறேன், அதனால அது எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்போ நான் மாத்தி பாக்குறேன், தேவன் பார்க்கிற விதமாக மாத்தி பேசுகிறேன், மாத்தி நினைக்கிறேன். அப்போ ஒரு மாற்றமான படம் எனக்குள்ள வந்துருச்சு. அது என் வாழ்க்கையில அதுதாங்க விசுவாச வாழ்க்கை. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த விசுவாசம் ஒரு விதம் மாதிரி தான்றார். அது மாத்திரமா சொன்னாரு, தேவனுடைய வார்த்தையும் ஒரு விதமா என்னதான் விதைதான். தேவனுடைய வார்த்தையும் விதைதான், விசுவாசம் தான். ஆனா தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது விசுவாசத்தின் ரகசியம்ன்றாரு. ஐயா, அங்க ஒரு காரியம் இருக்கு. விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியமேன்ட்டார் ஒரே வார்த்தையில். வேற ஒண்ணுமே இல்ல. இங்க ரகசியம் தேவனுடைய வார்த்தைன்றார். மார்க் 4ல, மத்தேயு 13ல, லூக்கா 8ல எல்லாம் சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையில தான், விதையில தான் அந்த ரகசியம் இருக்குன்றார். இங்க விசுவாசத்துல நான் வியாதி இல்லாம வாழ்றது, தேவ ஜீவனை என் வாழ்க்கையில வெளிப்படுத்தி வாழ்வது, அந்த ரகசியமே விசுவாசத்துல தான் இருக்கு. அப்படின்னு அந்த சாவி, அந்த சாவி இது வரைக்கும் மறைந்திருந்தது, இப்போ எல்லாருக்கும் வெளிப்பட்டுருச்சு அந்த ரகசியம். அந்த ரகசியத்தின் பெயர் தான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். அது என்ன ரகசியம்ன்றாரு? இப்போ அங்க நூற்றுக்கு அதிபதி வரான் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல. அங்க என்ன சொல்றாரு ஆண்டவரு? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்.
வாயில பேசுறான், இருதயத்துல அந்த படம் உண்டாயிடுச்சு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓ! உனக்கு விசுவாசம் வந்துருச்சு. உனக்கு விசுவாசம் அவன் எப்படி அவனுக்கு விசுவாசம் வந்துச்சு? இயேசுவை குறித்து என்ன கேள்விப்பட்டான்? அவர் சுகமாக்குகிறவர். there is something special in him. போற இடத்தெல்லாம் அததான் அவன் கேள்விப்பட்டாங்க. வேத வசனத்தை எல்லாம் படிக்கல. அவன் கேள்விப்பட்டதெல்லாம் அவர் சுகமாக்குகிறவர். அப்ப அவன் இயேசுவை பார்க்கும் பொழுது அவன் பார்த்த உள்ளான படம் என்ன? சுகமாக்குபவர். அடுத்தது அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது அப்படியே அந்த படமும் அவனுக்கு உள்ள வந்துருச்சு. அவர் அந்த வியாதி மேல வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். அது போனா போயிடும், சுகம் வானா வந்துடும். அவன் படுத்து கிடக்கிறவனை எழும்பி நடந்துடுவான். கையில்லாதவனை கையை நீட்டுனா கையை நீட்டிடுவான். அப்போ அந்த வார்த்தையில் அது இருக்கு, விசுவாசம் அப்படின்னு அவன் நல்லா தெரிஞ்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெரிய விசுவாசம் நீ அப்ரிசியேட் பண்ணிட்டு நீ போகலாம். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக. அப்படின்னா என்னங்க? அவன் சுகம் பெற்றது எதனால பெற்றான்? விசுவாசித்தபடி. அப்ப அந்த ரகசியம் அவன் சுகத்தை பெற்றது வியாதி இல்லாத புது உடன்படிக்கையின் வாழ்வதன் ரகசியம் விசுவாசம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். வியாதி இல்லாம புது உடன்படிக்கையின் ஊழியர்கள் வாழ்வது விசுவாசம். குறைவு இல்லாமல், பாவம் இல்லாமல், சாபம் இல்லாமல், தரித்திரம் இல்லாமல், அப்படிதானே, தாழ்ச்சி இல்லாமல் வாழ்வது ரகசியமே விசுவாசம். அங்க மட்டுமா சொல்றாரு? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு என்ன சொல்றாரு? பின்னாடி அடுத்த 9:22 போகும்போது அங்க என்ன சொல்றாரு? ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன விசுவாசம் ரட்சித்தது? அவளுடைய விசுவாசம் என்ன? தொட்டால். அவளும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அவ கேள்விப்பட்டனால அதை கேட்டது இதயத்தில் வந்துச்சு. ஆனா ஆம்பிளிஃபைட் வேர்ட் பாத்தீங்கன்னா, she kept on saying, if I touch his clothes I'll be healed. தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால்ன்ற ஒரு வார்த்தை அங்க அழகா போட்டிருக்கு ஆம்பிளிஃபைட்ல. ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல அவங்க அப்படி போடுறாங்க. அப்போ அவ சொல்ல என்ன, நான் தொடுவேன் அப்படி பாக்குறா. எப்போ இன்னும் போகல, ஒன்னும் அந்த கிரௌடுக்குள்ள என்டர் ஆகல. தொட்டுட்டேன்னா சுகமாயிட்டேன். தொட்டுட்டேன். அவரை தொட்ட யாவரும் சுகமானார்னு அவன் நியூஸ் கேட்டான். ஐயோ, அப்ப நான் எப்படியா ஓரத்தை தொட்டா கூட போதுமே, அவரை தொட்டா சுகமாயிலான்னு சொல்லிட்டாங்களே. அந்த அந்த படம் வாயில சொல்லி உள்ள வந்துருச்சு. அதுதான் அந்த உறுதி, அதுதான் அந்த நிச்சயம், அந்த விசுவாசம். அதாவது சுகத்தை பெற்று கொண்டதான நிச்சயம் வந்துருச்சு. ஆனா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் தொடுறது. அதுல ஒரு விசேஷம் இல்ல. அந்த விசுவாசத்துக்கு தொடுதல், அதை ரிலீஸ் பண்றதுக்கு அந்த தொடுதல் உதவினது. போய் தொட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கி ரட்சித்ததுன்னா சேம் வேர்ட், சுகமாக்கினது. பீஹோல், சமாதானத்தோட போ அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்லுத பாக்கணும். அப்ப பாருங்க, அங்க ரகசியம் என்னங்க? சுகத்தை பெற்றது விசுவாசம். விசுவாசம் தாங்க ரகசியம். தேவ சாயலை வெளிப்படுத்துவதன் ரகசியம். ஆவி மண்டலத்துல இருக்கிறத இயற்கை சரீர மண்டலத்துக்கு கொண்டு வருவது விசுவாசம் ஒண்ணுதான். அதான் அந்த ரகசியம். என்ன? அதுக்கப்புறம் அடுத்த 2-3 வருஷம் 9, 28, 29 2 குருடர்கள் வராங்க. ஐயரே இறங்கும்ன்றாங்க. என்னையா உங்களுக்கு செய்யணும்ன்றாரு. கண் பார்வை அடையணும்ன்றாங்க. நான் அதை உங்களுக்கு குணமாக்க முடியுமான்னு கேட்கிறாரு. ஆமா, விசுவாசிக்கும். உடனே பிடிச்சிட்டாரு இவங்க விசுவாசம். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். அப்ப அவங்க கண் பார்வை பெற்றதின் ரகசியம் என்னங்க? விசுவாசம். விசுவாசம் என்னங்க? இருதயத்துல அந்த படம் வந்தது, இருக்கிறதாக ஒரு உறுதி வந்தது, இருதயத்துல ஒரு நிச்சயம் வந்தது. ஐம்புலன் மண்டலத்துல அவங்க ஒன்னும் பார்வை இல்லாதவங்க தான். பெரும்பாடு உள்ள ஸ்திரிக்கு பெரும்பாடு சிம்டம்ஸ் இருக்கதான் செய்யுது. அங்க வேலைக்காரன் 100 மரண அவஸ்தா தான் இருக்கான். இப்படி ஒவ்வொரு அற்புதத்தையா பாருங்க. எல்லாமே ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசமா இருக்கணும், அல்லது அதை பெற்றுக்கொண்டவருடைய விசுவாசமா இருக்கணும். அந்த விசுவாசம் இல்லாம அங்க மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல இயேசு நாசரேத்து ஊர்ல ஒரு அற்புதமும் செய்ய முடியல. ஐயா, அவரு சுகம்தான் போற இடம்லாம் கொடுக்கிறாரு. கேட்ட யாவரும் சொஸ்தமானார்கள்.
எங்க அங்க நான் மத்தேயு 4ல படிக்கிறோம், 8ல படிக்கிறோம், 9ல படிக்கிறோம், 15ல படிக்கிறோம். மத்தேயுல ஒரு 5, 6 அப்படி 17 இடத்துல பைபிள்ல வருது. அப்ப யோசித்து பாருங்க, இங்க ஒருத்தனையும் சுகமாக்கல. ஏன்? அவிசுவாசம் தடை செய்யுது. மற்ற இடத்துலலாம் அவரை கேட்கவும், கேட்டு சொஸ்தமடையும் வந்தார்கள். லூக்கா 5 அதிகாரத்திலும் பார்க்கலாம், 6 அதிகாரத்திலும் பார்க்கலாம், மார்க்லயும் பார்க்கலாம், மத்தேயிலும் பார்க்கலாம். வந்ததே அவருடைய ஏன்? கேட்கும்போது விசுவாசம் வருது. விசுவாசம் வந்தனால சுகத்தை பெற்றாங்க. யாராருக்கு விசுவாசம் வந்து அப்போ அந்த ரகசியம் என்ன? அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வேதத்துல சுகமாக வியாதி இல்லாம வாழ்வதன் ரகசியம் என்ன? தாவீதின் ரகசியம் என்ன? அப்படிதானே? யோசுவாவின் ரகசியம் என்ன? மோசேயின் ரகசியம் என்ன? யோசுவா காலேபின் ரகசியம் என்ன? கானானிய ஸ்திரீ எப்படி பெற்றா? கானானிய ஸ்திரீயின் ரகசியம் என்ன? அவ வந்து ஆபிரகாமின் குமாரத்தி அல்ல. அப்படின்னா என்ன? அவளுக்கு உடன்படிக்கை இல்ல. இந்த உடன்படிக்கையில தான் தெய்வீக சுகம் பிறப்புரிமை. அங்க என்ன சொல்றாரு? பிள்ளைகளின் அப்பம் அப்படின்றாரு. ஆனாலும் அவ ஒரு என்ன விசுவாசம்? கொஞ்சம் கீழே விழுந்தா அந்த துணிக்கையை சாப்பிட்டு கூட நாய்கள் மாதிரி நாங்க சுகத்தை பெற்றோம்ன்றாரு. ஆண்டவர் அப்ப பாக்குறாரு. அடாரடா, இவ்வளோ விசுவாசம் உனக்கு இருக்கா? நீ விசுவாசித்தபடி போ, சுகம். அங்கேயும் விசுவாசம் தான். அவ இந்த உடன்படிக்கைக்கே இல்லாதவ, புறம்பானவ. ஆனாலும் இந்த விசுவாசம் ஒரு இன்ச்சு கீழே விடுற துணிக்கையிலே சுகம். இங்க நமக்கு சாப்பாடே சரீர சுகம்தான். பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம். பாடலாம் பாருங்க. நான் சுகமானேன், நான் சுகமானேன். பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ அப்படிலாம் பாடுறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சுகம் எனக்கு அல்லவா? நான் சுகமானேன். ஏன்? சுகம் எனக்கு ஏன்? அது பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கு அல்லவோ சுகம்ன்றான் பாடுறோம். ஆனா அதெல்லாம் இருதயத்துல போகவே இல்லை. அந்த நேரம் பாடுறதோட விட்டுட்டோம். ஆனா என் வாழ்க்கையில ஒரு நாள் பார்த்தேன். இந்த விசுவாச போதனைக்கு வரக்கு முன்னாடி 1988ஆம் வருஷம் 2 கால்லையும் நீ ஜாயிண்ட் பெயின், நடக்க முடியாம படுத்து வேதனையில இருக்கேன். டாக்டர்ட்ட எல்லாம் வைத்தியம் பண்ணேன், ஒண்ணும் நடக்கல. நம்ம சபையில உள்ள ஒரு விசுவாசி வந்து அவர் தமிழ் வைத்தியம் இலையெல்லாம் ஆளை கூட்டிட்டு வந்து தமிழ் வைத்தியரை வச்சு அந்த இதெல்லாம் உருட்டி இருட்டி என்னமோ பண்ணி போதாதைக்கு முட்டையை உடைச்சு ஊற்றி புறா ரத்தத்தை ஊத்தி என்னென்னமோ பண்ணி, நான் சொல்றது 88ல ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒரு நாள் ஈவினிங் படுத்தே தான் இருக்கேன். அப்பெல்லாம் இந்த வீடியோ எல்லாம் கிடையாது, டேப் ரெக்கார்டு. அண்ணனுடைய அப்பதான் மினிஸ்டர் அந்த யெகோவா நிசி கேசட் என்கிட்ட இருக்குது. அதை போட்டு அதுல பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஒரு சண்டே ஈவினிங் ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஊழியத்துக்கும் போக முடியலையே அப்படின்னு. அப்போ இந்த நான் சுகமானன் பாட்டு வந்ததும் அதையும் கேட்கிறேன். அது கேட்டதும் எனக்குள்ள மனது திருப்பியும் கேளு, திருப்பி ரீவைன் பண்றேன், திருப்பி அதை கேட்கறேன், திருப்பி ரீவைன் பண்றேன், திருப்பி கேட்கறேன். எத்தனை தடவை 100 தடவை கேட்டிருப்பேன். ஏன்? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அது கேட்க 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 பிரசங்கம் இல்லைங்க. நான் வாயில பாடுறேன், காதுல கேட்கிறேன். அதுவும் பாடுது, நானும் பாடுறேன். ஆட்டு அந்த 1 மணி நேரத்துல நான் கேட்ட விசுவாசம், பிள்ளையின் அப்பம், தெய்வீக சுகம். அப்படிதானே? நான் சுகமானேன். அப்படிதானே? எனக்கு சொந்தமானது இயேசு சுமந்தார், நான் ஏன் சுமக்க வேண்டும்? அப்படிதானே? இயேசுவின் ரத்தம் பிணிப்போ. ஒவ்வொரு வார்த்தையும் ஹீலிங் வார்த்தையா ஏன் வாயில இருந்து ஏன் காதுல கேட்டு ஏன் இருதயத்துல போய் அங்க என்னாச்சு? வேர் கொண்டது. ஏன்? ஒரு தடவை கேட்டனால வேர் கொள்ள முடியாது. வேர் கொண்ட நாடம் ரூட்டட் அண்ட் பிளான்டட். உறுதியா நின்னுடுச்சு. உறுதியா நின்னுட்டா ஆவியானவர் வெளிச்சம் சேர்ந்ததும் ஒரு உறுதி வருது. சுகமானே நீ எழுமன, நடக்க ஆரம்பிச்சேன், ஓட ஆரம்பிச்சேன், எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. டோட்டலி ஹீல். ஏங்க? அந்த உறுதி, அந்த ரகசியம் என்னங்க? அந்த உறுதி, அந்த நிச்சயம் இல்லாததை இருப்பதாக, அப்படிதானே? பெற்று கொண்டதாக, அது வந்து விட்டதாக. ஐ நோ, ஐ ஹாவ் இட் நவ். அப்படிதானே? ஐம்புலன் அறிவுல என் கையில பைபிள் வச்சிருக்கேன், இப்போ உங்களை இதுல பாக்குறேன், நான் பேசுறேன்ற அந்த உறுதி
பார்க்காவிட்டாலும், ஐம்புலனா அறிய முடாவிட்டாலும் இருக்கிறதாக வந்து விடுகிறது. அதுதான் விசுவாசம்ன்றோம். அதுதான் விசுவாசத்தின் ரகசியம். நான் சொன்னேன் இந்த ஹீலிங் எக்ஸாம்பிள். நான் போய் பக்கத்து வீட்டுல ஒரு பையனுக்கு ஆரம்பத்துல 92ல 2 வார்த்தை தான் ஜெபம் பண்ணி சொன்னேன். ஆண்டவரே, நானும் தம்பியும் 2000 வருடத்திற்கு முன்பாக சிலுவையில எங்க பாவத்தை சுமந்த மாதிரி எங்க வியாதியை நீங்க சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அவன் அதை ஒத்துக்கிட்டான் என்கிட்ட. சொல்லும் பொழுது 2 பேரும் அக்ரி பண்றோம் அப்படின்னு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் அவன் சுகமாயிட்டான். நான் நினைச்சேன் 40 தினம். அது இல்ல, அது என்ன நடந்தது அங்க. அவன் நான் சொன்ன வார்த்தையை கேட்டான். ஏசாயா 53:4-5, மத்தேயு 8:17, திருப்பியும் 1 பேதுரு 2:24 இவையெல்லாம் கேட்டான். கேட்டபடினால அவனுக்கு விசுவாசம் வந்து என்ன, அந்த உறுதி, அந்த நிச்சயம், அந்த படம் வந்தது. உள்ளான மாற்றம் வந்தது. தன் சாயலை சுகமானவனாக அவன் பார்த்தான். அதுதான் விசுவாசம் வர்றது. எதன் மூலமாக? வார்த்தையின் மூலமாக. ஐம்புலன் அறிவினால இல்ல. ஐம்புலன் தான் மாம்சம்ட்டானே. இது ஆவியின் வெளிப்பாட்டு அறிவு. அதுதான் நம்ம ரேமா வேர்டுன்றோம், விசுவாசம்ன்றோம். வெளிச்சம் பவுல் சொல்றாருல, சாரி பேதுரு சொல்றாருல. இப்ப நம்ம அந்த வசனம் தானே பார்த்துட்டு இருக்கோம். 2 பேதுரு 1:19. இருளான ஸ்தலங்களில் வெளிச்சம் வீசுகிற அந்த விளக்கை போன்ற வசனத்தை எது வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்க சொல்றாரு? இருள் நீங்கி, வியாதி நீங்கி, வியாதியின் படம் நீங்கி, சுகமானதின் எல்லா இதுக்கும் அது சுகமான படம் வர வரை அதை பார்த்து கொண்டிருப்பது நல்லது. அப்ப நான் பார்த்து கொண்டிருக்கணும்னா பேசிக்கொண்டிருக்கணும், காதுல கேட்டுக்கொண்டிருக்கணும். நான் அதை இமேஜின் பண்ணணும்னா, அதை தியானிக்கணும்னா என்னதான் பண்ணணும்? வாயில பேசி நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இங்க அதே தான் நினைச்சு அங்கேயும் அதே தானே சொல்றாரு. அந்த வாலிப பையனும் அதனால தானே அவன் சுகத்தை பெற்றான். அதுக்கப்புறம் நானும் என் வீட்டுல வந்து அப்படித்தானே சுகத்தை பெற்றேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்துல சுவிசேஷத்துல நான் 1, 2 தான் சொன்னேன். த்ரூ அவுட் எல்லா மிரக்களையும் பார்த்துட்டு போங்க. அங்க நோபல் வேன் வரான், அப்படித்தானே? யோவான் 4 அதிகாரத்துல ராஜாவின் மனுஷன் நம் மகனுக்கு மரண அவஸ்தையா இருக்காங்க. ஆண்டவர் என்னதான் சொல்றாரு? நீ போகலாம், உன் மகன் சுஸ்தமா இருக்கிறான். அது விசுவாசித்துட்டான். உன் மகன் சுகமா இருக்கிறான். thou shall liveth. அப்படிதான் புரிஞ்சு போச்சு. ஐயா, இந்த லைஃப் நமக்கு இட் liveth in us. அப்ப வியாதியோட இருக்க முடியுமா? your son liveth என்றார், முடிஞ்சு போச்சு. அத விசுவாசத்துக்கு போறான், சுகமாயிட்டான்னு வழியில வந்து ஆளுங்க சொல்றாங்க. எப்பண்டான்ட்டா அதே நேரம் ஆண்டவர் பேசினாரு, இவன் கேட்டான், அந்த உறுதி நிச்சயம் வந்துருச்சு. இவன் வாங்கன்னு கைய பிடிச்சு இழுக்கல, திரும்பி இவன் போறான். ஏன்? அந்த உறுதி நிச்சயம் வந்தனால. அந்த உறுதி நிச்சயம் வந்தா அதே சேம் ஹவர், அப்படிதானே? அதே நேரத்துல குமாரன் சுஸ்தமானான். விசுவாசம் வந்துருச்சுன்னா, வெளிச்சம் வந்துருச்சுன்னா, உள்ளான படம் வந்துருச்சுன்னா, உறுதி வந்துருச்சுன்னா, இந்த விசுவாசத்தை உற்பத்தி பண்ணும் பொருள் வந்துருச்சுன்னா, சந்தேகமே இல்லாத ஒரு உறுதி வந்துருச்சுன்னா சுகம் வந்துதான் ஆகணும். அப்ப இந்த ரகசியமே எதுலதான் இருக்குது? இந்த ரகசியமே இந்த நமக்குள்ள வர வேண்டிய விசுவாசம் தான். அதான் சொல்ற, விசுவாசம் ஒரு ரகசியம். உனக்கு எந்த பகுதியில ஆண்டவர் ஆவி மண்டலத்துல எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்து விட்டார். இப்ப நான் ஒரு ஆசீர்வாதத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்? சுகமாக்க ஆசீர்வாதம். இந்த சுகமாக்க ஆசீர்வாதம் தான் நான் போன வாரமே சொன்னேன். லூக்கா 13ல அங்க 18 வருஷமா ஊனி போட்டிருக்கான். எவ்வளவேன்னு நிமிர முடியாது. ஆனா ஆண்டவர் வந்து அவரை சுகமாக்குறதுக்கு முன்னால சொன்ன சில காரியங்களை பார்க்கிறோம். என்ன? எவ்வளவு வேணும் நிமிரக்கூடிய ஆண்டவர் அங்க பின்னாடி என்ன சொல்றாரு? சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருக்கிறார். ஐயா, ஜனங்கள்லாம் அவளை பார்த்தது, அவளுக்கு வயசாயிடுச்சு, போன்ஸ் வளைஞ்சிருச்சு, டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு போன்ஸ் வளைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு, அதனால அதை நிமித்த முடியாது, ஸ்பைனல் கார்ட் டேஞ்சரஸ் சர்ஜரி அப்படின்னு ஒத்துக்கொண்டாங்க.
வாரம் கோயிலுக்கு வராங்க, போறாங்க, பாவம் கூன் போட்டு இப்படியே போறாங்க. யாரும் அத பத்தி அது என்ன பண்றது அவ்வளவுதான். அ ஆண்டவர் அப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. வாய் கூசாம சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படி வைப்பாரா? நீங்களே உங்க பிள்ளைங்கள அப்படி வைப்பீங்களாப்பா? நான் அதை விட அதிகமா உங்களுக்கு சுகத்தை விரும்ப மாட்டேனான்னு சொல்றாரு. அதிக நிச்சயம் அல்லவான்றாரு. ஆனா இவனுங்க அப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. ஆனா ஆண்டவர் வந்து அத பார்த்த பிறகு, அவர் அப்படி பார்க்கல. இவங்க பார்க்கிற மாரி. என்ன? ஆண்டவர் குடுத்துட்டாரு. அவங்க இருக்க வரைக்கும் அப்படிதான் போணும்னு பார்க்கல. அவருக்குள்ள ஒரு வீரம் வருது. அவருக்குள்ள ஒரு ஜீல், வைராக்கியம். அவன் யூத ஸ்திரீ இல்ல. அவன் ஆபிரகாமின் குமாரத்தி இல்ல. அப்படிதானே? யூதர்கள் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததியில பிறந்தவங்க. அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குல்ல. அந்த உடன்படிக்கையில சுகம் இருக்குல்ல. அப்ப எப்படி அவன் வியாதியா இருக்க முடியும்? ஓ! இந்த பிசாசு பையன் இந்த உடன்படிக்கையின் ஸ்லாக்கியத்தை இந்த அம்மா உணராதபடியினால, அந்த சபையில யாரும் உணரல. உணர்ந்திருந்தாங்கன்னா ஆண்டவர் மாரி அவங்களுக்கும் ஒரு வைராக்கியம் வந்திருக்கும். அதனால கட்டி வச்சிருக்கான். வியாதி என்ற இதனால பௌந்தம் சிறை இருப்புல வச்சிருக்கான். கட்டி வச்சிருக்கான். இருளுல வச்சிருக்கான். இத விடக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஐயா இன்னைக்கு ஓய்வு நாள். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. போயிட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கு இந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு சுகமாக்கிங்க. இல்ல அந்த அம்மாவை உங்க வீட்டுக்கு வர சொல்லி இங்க வச்சுக்காதீங்க அந்த வேலையன்றாங்க. அப்பதான் அவரு சொல்றாரு, டேய் ஒரு கழுத விழுந்தா கூட தூக்கி எடுத்துருவீங்களாடா ஞாயிற்றுக்கிழமை சாரி ஓய்வு நாள்ல. இவள 18 வருஷமா பிசாசு கட்டி வச்சிருக்கான். அவ குழியில உளுந்து கிடக்குறான், நிமிர முடியல. இவளை தூக்கி விடுறது என் வேலை இல்லையா? 18 வருஷமா கட்டி இருக்கான். அவ ஆபிரகாமின் குமாரத்தி. இட் இஸ் நாட் லீகல். அப்படிதானே? சட்டப்படி அவ அப்படி வியாதியில இருக்கக்கூடாது. ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு அவன் சந்ததிக்கே இருக்குது. அந்த ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்துல தெய்வீக சுகம் இருக்கு. ஒருத்தம் கூட வியாதியோடு வாழ தேவையில்லை. ஆனா அறியாமைனா அதுதான் அங்க 107ஆம் சங்கீதம் சொல்றாரு. நிர்மூடர் அதை சொல்லிட்டு தான் 20ல வார்த்தை அனுப்பினார்னு சொல்றாரு. நிர்மூடர் தங்களுடைய அக்கிரமங்களாலும் பாதக மார்க்கத்தாலும் நோய்பட்டு ஒடுங்கி அழிந்து போகிறார்கள்ன்றார். இங்க அதை தான் பாக்குறாரு. எதுல பார்த்தாரு ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து எதுல பார்த்தாரு? ஒரு பெரிய விஷயம் வந்து அப்படி பார்த்தாரா? ஐயா அவருக்கும் நம்மள மாதிரிதாங்க. இந்த வேத வசனம் தான். அவர் இரவும் பகலும் வேதத்தை தியானித்தவர். அதனால இருதயத்தை ஃபுல்லா நிரப்புனவர். உடனே அந்த படம் வருது. ஆபிரகாமின் குமாரத்தியாச்சு. வியாதியோடு இருப்பது நியாயம் இல்லையே. வியாதிக்கு அங்க இருக்க உரிமை இல்லையே. இந்த உடன்படிக்கையின் பாக்கியத்தின்படி அவர் வியாதி இல்லாம தானே இருக்கணும். அப்போ அதை நான் செய்ய தானே நான் வந்திருக்கேன். நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே அதுதானே சொன்னேன். சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலை கூறவும் தானே. அதுக்கு தானே ஆவியானவர் என் மேல வந்துட்டாருன்னு சொன்னேன். இப்ப நான் அதுதானே சொன்னாரு. நீ விடுதலையாக்கப்பட்டாய், சுகமாக்கப்பட்டாய் சொல்லி தொட்டாருங்க. சுகமா. ஏன் இத சொல்ல வரேன்? இந்த உடன்படிக்கையில அந்த பாக்கியம் அவங்களுக்கு இருந்தது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான். அதனாலதான் காலேப் 88 வயசுலயும் சொல்றான். அதே பலன் எனக்கு இருக்குன்னு. அதனாலதான் மோசே 120 வயதிலும் கண்மங்கவில்லை, சரீர பலன் குன்றவில்லைன்றான். 120 வயதுல மலை ஏறி போகிறான். அதனாலதான் அவன் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். அதனாலதான் 107ஆம் சங்கீதத்துல முட்டாள்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் அப்படிதானே? வாட் இஸ் ப்ரொவிஷன்? ப்ரோவிஷன் அப்படிதானே? முன்னதாக பார்க்கவில்லை. ப்ரோ மீன்ஸ் முன்னதாக, விஷன் பார்ப்பது. ப்ரொவிஷன் ஸ்டோர்னா என்னங்க? ஒவ்வொரு கடையில ப்ரொவிஷன் ஸ்டோர் தமிழ்ல போட்டுறான். சில பேர் நம்முடைய என்ன பல பொருட்கள் அப்படின்னு நமக்கு என்னென்ன தேவைன்னு அவன் முன்னதாக பார்த்து அவன் கடையில வாங்கி வச்சிடறான். நீங்க போய் அதை வாங்குறதுக்கு அதை முன்னதாக பார்த்து ப்ரொவிஷன் எனக்கு என்ன தேவை என்று தேவன் முன்னதாக பார்த்து எல்லாவற்றையுமே நமக்கு உடன்படிக்கையில இந்த ப்ரொவிஷன் கொடுத்து விட்டார். தேவை எல்லாம் கொடுத்து விட்டார்.
சகலவித ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வாதம். இட்ஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட் ப்ரோவிஷன். நமக்கு அந்த ப்ரோவிஷன் தான் வரணும். அந்த விஷன் இல்லாதனாலதான் சீர்கட்டு போறோன்றாரு. அப்ப இங்க பாருங்க, ஆண்டவருக்கு அந்த விஷன் எதுல இருந்தா வந்துச்சு? பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி அவர் தாமாக செய்வதில்லை அப்படின்னு யோவான் 5:11. அவருக்கு எல்லாரும் காமிச்சாருங்க, எனக்கு ஒண்ணும் காமிக்க மாட்டேன்றாரு. நான் எப்படியா பார்த்து விசுவாசிக்க முடியும்? எப்படி? இல்லங்க, அவரும் வேத வசனத்துல தான் பார்க்கிறாரு. பிதா செய்கிறதை, பிதா செய்ததை, செய்து முடித்ததை, அவர் பார்க்கிறதை வேத வசனத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவ மனுஷர்கள் தேவ ஆவியால் ஏவப்பட்டு, அப்படிதானே, தேவன் பார்க்கிற விதமாக பார்த்து எழுதி வைத்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள். அதுதான் நமக்கு பிரயோஜனம் உள்ளதுன்னு நாங்க தீமோத்தேயு சொல்லுவதை பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? இது மனிதனுடைய எண்ணத்துல வரலடா, இது தேவனுடைய எண்ணம். மனிதனுடைய சுய தோற்றம் அவனுக்குள்ள அப்படி ஒரு படம் வரல. தோற்றம்னா என்ன? படம், அப்படிதானே? அவனா ஒரு கற்பனை பண்ணி ஒரு படம், நான் பெரிய பணக்காரனாவன், நான் எட்டி உதைப்பேன்னு தன்னுடைய கண்ணாடி பாத்திரத்தை உடைச்சான். சின்ன வயசுல ஒரு கதை படிச்சேன்னு. அந்த சுய தோற்றம் அல்ல, இது தேவன் கொடுக்கிறது வேத வசனத்தின் வெளிப்பாட்டுல. இயேசுவுக்கு அவர் அந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையெல்லாம் படிக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க ஒருவனும் வியாதி படலன்னு பார்க்கிறாரு. அப்போ அவர் பார்த்தது என்ன? இது உடன்படிக்கையின் பாக்கியம், ப்ரொவிஷன் என்ன என்பதை பார்த்து விட்டார். அதுல அவருக்கு படம் வந்துருச்சு. அதனாலதான் பார்த்ததுமே அதுக்கப்புறம் போய் தியானிக்கல. ஏற்கனவே தியானித்த வார்த்தை இருதயத்தின் படம். இவ வியாதியா இருக்க முடியாது, இருக்க கூடாது. உடனே என்ன பண்றாரு? வாயின் வார்த்தையினால, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுகிறார். அங்க 2 காரியம். இந்த வியாதி இவங்க எல்லாம் நினைச்சா ஆண்டவர் கொடுத்திருக்காரு, இருக்க வரைக்கும் அப்படிதான் ஓட்டன்னு நினைச்சான். அங்க அவர் ஆண்டவர் கொடுக்கலடா, சாத்தான் செய்தது. இந்த வியாதிக்கெல்லாம் காரணம் சாத்தான். அதனால ஒரு நாள் ஆண்டவர் பேரை சொல்லாதீங்க. எனக்கு பாடம் கொடுக்கிறாரு, நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன், இந்த பிளெஸிங், ஆல் தட் நான்சென்ஸ் ஸ்டாப். கிளீனா ஆண்டவர் வாயிலே சொல்லிட்டாரு, பிசாஸ் தான் கொடுத்தான். அடுத்தது, அவ ஆபிரகாமின் வாரிசு சந்ததியா இருக்கப்படினால அவ வியாதியோடு இருக்க கூடாது. அதுதான் அவருடைய, அப்போ அதுதான் அவருடைய தெளிவான காரியம். ஆபிரகாமின் குமாரத்தி வியாதியோடு இருக்க கூடாது. இட்ஸ் வெரி கிளியர். ஏன்? உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை. இன்னைக்கும் அந்த படம் தான். நான் என்ன இருக்கேன்? ஒரு விசேஷ உடன்படிக்கையில், விசேஷ வாக்குத்தத்தங்கள் பேரில், விசேஷ உடன்படிக்கையின் கீழே இருக்கேன். அப்ப என்னுடைய படம் என்னவாக தான் இருக்க வேண்டும்? இது இயேசு சிலுவையிலே நித்தியமாக, பழைய உடன்படிக்கையில இருந்த மாதிரி இல்ல, நித்தியமாக சிலுவை சுமந்தபடியினால, ஏற்றுக்கொண்டபடினால, தலம்பூலால் குணமாக்கினபடினால நானும் வியாதியோடு இருக்கக்கூடாது. என் சபை விசுவாசிகளும் எனக்கு அன்பானவர்கள் யாருமே வியாதியோடு இருக்கு, அதை நான் டாலரேட் பண்ண மாட்டேன். இயேசுவை போல வைராக்கியம் கொண்டு, இது அநியாயம், இட் இஸ் நாட் ரைட், இட் இஸ் நாட் ரைட், இது சரியில்லை, இது அநியாயம், இது நியாயம் அல்ல, நான் தூக்கி விட்டுருவேன். அவங்க பிசாசின் பிடியில அகப்பட்டு கிடக்குறாங்க, விட்டுவிடு நான் சொல்லுவேன். அப்படிதானே? விட்டுவிடு என்று சொல்லுவார் இல்லாமல் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். நான் அப்படிதான் இருந்தானுங்க சபையில் அவ்வளவு பேர். அன்னைக்கு இவர் ஒருத்தர் தான் வராரு, இந்த வெளிப்பாடை பெற்றவர், இந்த படம் உள்ளவர், இந்த விசுவாசம் உள்ளவர். அந்த விசுவாசத்துல பேசுகிறார், விட்டு விடுன்றார். என்ன சொல்றார்? woman thou art loose, நீ விடுதலையாக்கப்பட்டாய், நீ சுகமாக்கப்பட்டாய். தூக்கி எடுத்துட்டாரு, பள்ளத்திலிருந்து எடுத்துட்டாரு, சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு, கட்டை உடைச்சிட்டாரு, லூஸ் பண்ணிட்டாரு, கட்டி இருந்த கட்டை உடைச்சிட்டாரு.
எப்படி? வாயில சொன்ன வார்த்தையினால, இருதயத்தில் இருந்த விசுவாச படத்தினால. இதுதான் நம்மைக்கு எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொன்னாரு யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன். இந்த புதிய உடன்படிக்கையில என்னை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் இத மாதிரி வாழ முடியும். அதனாலதான் அங்க மார்க் 16:17 என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்களாவன. அது தெளிவாய் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வியாதியஸ்தலை சுஸ்தமாக்குவாரு. ஏன்? இந்த படம். அப்போ ஆண்டவர் அவருக்கு காண்கிறது என்ன? வேத வசனத்தின் மூலம் தான் அவருக்கும் காண்பித்தாரு. அதே ஆவியானவர் தான் நமக்கும் இருக்காரு. அவர் அன்னைக்கு பார்த்ததெல்லாம் ஆபிரகாமின் உடன்படிக்கையை பார்த்தாரு. இந்த உடன்படிக்கையில யாத்திராகமம் 15:26 பார்த்தாரு. நானே உன் குணமாக்குகிற கர்த்தர், ஏத்திற்கு வரப்பண்ணின வியாதி உனக்கு வரப்பண்ணேன்னு சொன்னதை பார்த்தாரு. அந்த யாத்திராகமம் 23:26 பார்த்தாரு. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசை வியாதியை விளக்குவேன்னு சொன்னதை பார்த்தாரு. உபாகமம் இந்த வார்த்தையில் உள்ள படம் தான். இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தாரு. வியாதிப்பட்டவன் ஒருவன் இருந்ததில்ல. நிர்மூடர் அறியாமையினால வியாதிப்பட்டு அழிந்து போறார்கள். ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி இதெல்லாம் படிச்சாருங்க. சங்கீதம் 91 படிச்சாரு. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்படித்தானே சொல்றாரு. அவன் என்னை தாபரமாக்கி கொண்டபடியால் அடைக்கலமாக்கினபடியால் பொல்லாப்புக்கு நேரிடாது, வாதை அணுகாது, விளக்கிடுவேன்ட்டாரு. இங்க 1000 அங்க 10 அணுகாதுரான்ட்டாரு. பகலில் பறக்கும் அங்கு, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம், இரவின் நோய், அப்படித்தானே எல்லாத்தையும் உன் பக்கம் கூட வராதுன்ட்டார். காரணம் அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு கீழே இருக்காங்க. அந்த நீதியின் சூரியன் செட்டை நம்ம மூடிடுச்சுன்னா அது கீழே ஆரோக்கியம் இருக்கு. அதுதானே சொல்றாரு. அப்ப எதுவுமே இது பக்கத்துல வர முடியாது. 91 சங்கீதத்துல போட்டிருக்காருல்ல, அதை படிச்சு பாருங்க. 2ஆம் வசனத்துல இருந்து படிங்க. ரொம்ப சொல்ல, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இரவின் பயங்கரத்திற்கும் மத்தியானத்தின் சங்காரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டாய். அது இந்த அந்த பக்கம் 1000-14 உன்னை அணுகாது, அணுகாது. ஏன்? யூ ஆர் அண்டர் கவனன்ட். தாவீது கோலியாத்துக்கு போகும்போது அந்த உடன்படிக்கை நினைவோடு தான் போனான். வேதம் முழுவதுமா பாருங்க. எல்லா வெற்றிக்கும் காரணம் என்ன? இந்த விசுவாசம். எதன் மேல? உடன்படிக்கையின் வார்த்தை மேல் இருந்த விசுவாசம். ஏன்? இவர் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையில் பிசகாதவர், அந்த வார்த்தையில் பிசகாதவர். சமாதான உடன்படிக்கை என்று அப்படின்னு என்ன? சுகமாக்கும் உடன்படிக்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அறிந்து கொண்டவன் பாக்கியவான், புரிந்து கொண்டவன் அவ்வாறு வாழ்ந்திடுவான் வேதம் சொல்லுது. நேரம் ஆயிடுச்சு. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க இருதய வாஞ்ச ஆசை எல்லாம் நீங்க உடன்படிக்கையின் பாக்கியம் என்னன்னு சொல்றீங்களோ அதன்படி நாங்க வாழ வேண்டும் என்றுதான் ஆசை ஆண்டவரே. இந்த நாளில வேதத்தில் இருந்து அந்த சத்தியத்தை எங்களுக்கு காண்பித்தீங்க. நாங்க இன்னும் 50 உணர்வினால் வாழ்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. நீங்க சொன்னபடி விசுவாசத்தின்படி ஆவியிலே வாழ, இந்த பரிபூர்ண வியாதி இல்லாத சுகத்திலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உடன்படிக்கையை நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம், புது உடன்படிக்கையின் ஸ்லாக்கியத்தை பார்க்கும் பொழுதெல்லாம், இந்த வியாதி இல்லாத வாழ்க்கை, அதில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், பாவம் இல்லாத வாழ்க்கை, குறைவு தோல்வி இல்லாத வாழ்க்கை, ஆண்டவர் இயேசுவின் பரிகார மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாய் அவருடைய கிரியை நிமித்தம், எங்க கிரியை அல்ல ஆண்டவரே, அவருடைய கிரியை நிமித்தம் கொடுக்கப்பட்டது என்பதை விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த விசுவாசத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டு இந்த வியாதி உலகத்தின் கேடுகளை ஜெயித்தவர்களாய் வாழ இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.